ஹாய். ஸோ இப்போ என்னென்னா விவோ Z1 Pro வந்துருச்சு. இங்கே வரல, அதோட கொரியர் ஆஃபீஸில் இருக்குது. ஸோ வரதுக்கு 4 மணி ஆகுமா. 4 மணி வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக எக்மோர் போகிறேன். எக்மோர்லேருந்து கொரியர் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஃபோனை கலெக்ட் பண்ணுறேன். வந்தாச்சு, டெலிவரி. ஸ்ட்ரெயிட்டாக போய் பிக்கப் பண்ணிடுங்க. ஐயோ ஃபோனு, என் ஃபோனு ஐயோ ரிவ்யூக்காக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஸோ பேசிக்கலி நான் ஏன் அந்த ஹப்புக்கே போய் ரிசீவ் பண்ணேன்னா, எனக்கு வெயிட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. 4 மணி ஆகும்னு சொன்னாங்க. 4 மணிக்கெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன், அப்படியே கலெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் மெயின்லி இந்த ஃபோன் நான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்ங்கிற ஒரு மிடில் மேன் மீன்ஸ் அவங்க கம்பெனிக்கிட்ட வாங்கி அவங்க வச்சுட்டு கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. அவங்ககிட்டேருந்து நான் வாங்கலை. ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனிக்கிட்டேருந்து ஸ்டோர்கிட்டேருந்து விவோ ஸ்டோர்கிட்டேருந்து நான் வாங்கினது. ஏன்னா பண்ணேன்னா எனக்கு மிடில் மேன் பிடிக்காது பேசிக்கலி. ஸோ அதனால் நான் அங்கேருந்தே ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிட்டேன். வரது கொஞ்சம் டிலே ஆச்சு, பட் பரவாயில்ல. அவங்க நியூ ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நான் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வாங்கியிருந்தேங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுருப்பாங்க. பழைய ஸ்டாக் சென்னையில் வச்சுருப்பாங்க அவங்களோட ஹப்பில். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணோன்னே நெக்ஸ்ட் டேவே நமக்கு இறங்கும். அந்த பழைய ஸ்டாக் எனக்கு வேணாம், லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, புது ஸ்டாக் வேணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணி வாங்கினது தான் இந்த விவோ Z1 Pro. விவோ டப்பாவே பார்த்துருப்பீங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட் கிடையாது. எனக்கு பிடிக்காது, மிடில் மேன் பிடிக்காது, வெயிட் பண்ணுறது பிடிக்காது, எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஸோ நான் கம்பெனிக்கு ஸ்ட்ரைட்டாக வாங்கிட்டேன். ஸோ டேக்ஸ் பே பண்ண பில்லு, அப்புறம் இது என்னன்னு தெரியல, ஆர்டர் பில் நினைக்கிறேன், தூக்கி போடுறேன். ஸோ செம்ம பேக்கிங் சொல்லலாம். ஃபோன் அப்படியே சூப்பராக இருக்குது. ஸோ நான் வாங்கினது ப்ளூ கலர். ஸோ எனக்கு ப்ளூ பிடிக்கும். ஸோ அதனால் ப்ளூ கலர் வாங்கினேன். ஸோ யூசேஜ்க்காக தான் வாங்கினேன், நான் ரிவ்யூ பண்ணுறதுக்காகலாம் வாங்கலை. ஸோ அதனால தான் அன்பாக்சிங்னு சொல்லி இந்த டைட்டிலில் போட்டிருப்பேன். ஸோ மேட் இன் இந்தியா. ஸோ பாருங்கள், மேட் இன் இந்தியா, உத்தராகண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இறக்குமதி ஆகிருக்கு. இட்ஸ் வெரி வெரி நியூ ப்ராடக்ட். இதில் 17,000 எழுதியிருக்கு. பட் நான் வாங்கினது 13,990 ருபீஸ். இங்கே 12,900 இருக்குது. அது என்ன கர்மம்னு எனக்கு தெரில. ஐ திங்க் 4GB ரேம்னால அவ்வளோ கம்மின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே பப்ஜின்னு இருக்குது. ஸோ பப்ஜிக்காக ஒரு பர்ஃபெக்ட் ஃபோன் சொல்லலாம். பட் நான் வீடியோ கேம்ஸ் விளையாடவே மாட்டேன், கேம்ஸ் விளையாட மாட்டேன். பட் ஆனால் இது ஒரு கேமிங் ஃபோன். ஆனால் ஏன் நான் இது வாங்கினேன்னு தெரிலடா. மெமரி நல்லா இருந்துச்சு, கேமரா நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாங்கிட்டேன். எங்கள் அப்பா காசை கறியாக்குறேன். சரி, ஓகே. டூ நாட் அக்செப்ட் இஃப் சீல் இஸ் ப்ரோக்கன். ஓகே, பட் ப்ரோக் ஆகல, சீல் இருக்குது. பட் இந்த சைஸ் சீலே இல்லையே. ஓ மை காட், ஐ திங்க் இட்ஸ் பேக்ட். இந்த சைஸ் சீலே இல்லைங்க. இது ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஓப்பன் பண்ண முடியல. ஃபோன் இல்லையா? சை, நான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஆக்சுவலி பேக் கவர் என்ன ஒரு அமேசிங்கான, எவ்வளோ காஸ்ட்லியாக, எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக, எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது தெரியுமா இந்த பேக் கவர். பட் இதோட விலை நான் 20 ரூபா. ஏன்டா 14,000 ரூபா கொடுத்து ஃபோன் வாங்குகிறேன், ஒரு 100 ரூபா பேக் கவர் கொடுத்தா என்னடா போச்சு உங்களுக்கு? செக். ஏன்னா யூஸ் அண்ட் மேனுவல் நினைக்கிறேன். அதில் நான் யூஸ் பண்ணது கிடையாது. வந்துருச்சு ஐயோ ஒன் செகண்ட். வாட் அ ஸ்மெல். ஸ்லோலி ஆக்சுவலி இதுக்கு மேலேயே டெம்பர்ட் கிளாஸ் போட்டு வருது. ஆல்ரெடி அவங்க போட்டு வச்சுருக்காங்க. இது ஸ்க்ராட்ச் கார்ட் கிடையாது. ஒரு அமேசிங்கான ஒரு 10 ரூபா ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. யூஸ்லெஸ், பரவாயில்ல, யூஸ் ஆகும், தூக்கி போடாதரா. அப்புறம் சார்ஜிங் கேபிள். ஆக்சுவலி இது ஒரு ஹை ஸ்பீட் சார்ஜர் தான், 18 வாட் சார்ஜர் இது. ஸோ இல்லே எழுதியிருக்கோம் 18 வாட் இருக்குது. ஸோ பட் ஆனால் இது C டைப் கிடையாது, இது நார்மல் USB தான். ஸோ பட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா என்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் USB பேஸ் தான் இருக்குது. ஏன்னா என் பழைய ஃபோன் எல்லாமே USB தான் இருந்துச்சு. இதுவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. எனக்கு இதுவே போதும். நான் ரொம்ப பறக்கிறதுக்கு ஆசைப்படல. பட் எனக்கு ஓகே, நல்லா வெயிட்டாக ஹெவியாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஓகே, ஆன் பண்ணுவோமா? ஆனாயிடுச்சு. விவோ பவர் பை ஆண்ட்ராய்டு, விவோ பவர் பை ஆண்ட்ராய்டு, விவோ பவர் பை ஆண்ட்ராய்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்கே செம்மையாக இருக்குது. செம்ம ஒரு ஃபினிஷிங் சொல்லலாம். இதில் ஒரு 3 கேமரா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு AI ட்ரிபிள் கேமரா. ஸோ எல்லாமே AI சென்சர் இருக்குது. அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நார்மலாக சொல்கிறாங்க AI சொல்லி எல்லோரும். ஸோ நானும் ஏஐன்னு சொல்லி அப்படியே சொல்லின்னு இருக்கேன், அவ்வளோதான்.
ஸோ 2 மெகா பிக்சல் 18 மெகா பிக்சல் அப்புறம் 8 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஓஎஸ் ஃபன் டச் ஓஎஸ் சம்திங் இருக்குது. ஐ டோன்ட் நோ வாட் கரமம் இஸ் தட். செட் அப் யுவர் ஃபோன். கொஞ்சம் நான் முன்னாடி வந்துடுறேன். பேக்கப்பு நான் ஆக்சுவலி பேக்கப் எடுக்கவே இல்லை ஃபோனில் எதுலேயும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேக்கப் எடுக்க போகிறேன். ஐ டோன்ட் நோ மை இமெயில் ஐடி பாஸ்வேர்டு. இதில் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அந்த பாஸ்வேர்டு எனக்கு தெரில. என்ன பாஸ்வேர்ட் போட்டோம் யோசி. அதுவா இல்லை இதுவா? நிறையா பாஸ்வேர்ட் போட்டேன். ஏதாவது சொல்லுங்கள், என்ன பாஸ்வேர்டுங்க போட்டேன்? நான் போய் பாஸ்வேர்டு நான் பார்த்துட்டு வரேங்க. பாஸ்வேர்டு நான் பார்த்துட்டு வரேன். ஓகே டன். அக்செப்ட் எல்லாத்துக்கும் அக்செப்ட் தான். வேறு என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலி ஏதாவது அளவுக்கு டினை கொடுத்தா அது வந்து ப்ளீஸ் கோஸ் டு யுவர் செட்டிங்ஸ் அண்ட் சேஞ்ச் டு அலோன்னு சொல்லி காட்டுது. அப்போ என்ன கர்மத்துக்கு நீ அலோன்னு கேட்குற? அது பேசாமல் நீ அலோன்னு கொடுத்துட்டு போகலாம்ல. பிளேடி பகர். ஃபேஷியல் ரெக்கக்னிஷன். வாடா. பிஃபோர் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் ப்ளீஸ் கீப் ஃபாலோயிங் யுவர் மைண்ட். சும்மா அப்புறம் எடுத்துருவல்ல. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து ஸ்னாப் ட்ராகன் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து விவோ இந்த ஃபோனில் தான் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 675 சம்திங். ஸோ பேசிக்லி சூப்பர் ஃபாஸ்ட் ஃபோன் இது. யூஸ் கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஃபோன் ஹேவ் செட் அப். வாவ், ஐ ஜஸ்ட் லவ் திஸ். ஐயோ. ஓகே கூகுள், கேன் யூ delete some app from my phone? Here's a matching video. டேய் சூ, யாராவது சொல்லிட போகிற ஆப் டிலீட் பண்ணுறா. ஓகே கூகுள். ஓகே கூகுள். ஓகே கூகுள். Just delete some app from my phone. To delete an app, open your device's settings app and tap apps and notifications. பா, எனக்கு தெரியாதுடா. ஓகே கூகுள், shut up. Got it. I'll stop. Good. Go back. Okay Google, can you go to my home screen please? To go back to your home screen, tap the home button. If you don't have a home button, swipe up from the bottom of the screen. Hey Google, just go back man. I'm just tired. Please, I can't say again and again to you. YouTube has this result. என்ன செருப்பால் அடிக்கணும்டா. உனக்குலாம் இது பண்ண பார்த்து ரெஜிஸ்டர் பண்ண பார்த்து என்ன செருப்பால் அடிக்கணும். Beast has arrived. Hey, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. லாக்காக இருக்கா? இங்கே விரல் இருக்குது, நீங்களே பாருங்கள். நாட் ஈவன் 1 செகண்ட் நான் வைக்கிறேன். பட் இட்ஸ் அமேசிங்காக இருக்குது. ஆக்சுவலி ஃபோன் லாக்காக தான் இருக்குது. பட்டன் ஓப்பன் ஆகிடுதுங்க. ஃபேஸ் லாக் செம்மையாக இருக்குது. ஐ ஜஸ்ட் லவ் திஸ். ஓஹோ. ஆக்சுவலி இல்லை 2 லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 2 லென்ஸ் வந்து வைட் ஆங்கிள் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஒரு வைட் ஆங்கிளில் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். சூப்பர் வைட் ஆங்கிள், நல்லா ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்குது. இதோட வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வைட் இல்லாமல் ஜூம் லென்ஸ். ஆக்சுவலி இது ஜூம் லென்ஸாக இல்லை நார்மல் வீடியோவாக எனக்கு தெரில. இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். இப்போ நான் இங்கே பார்க்குறேன், இங்கடா பார்க்குறேன். எவ்வளோ ஃப்ரேம்ஸ். ஆக்சுவலி 4Kவும் ரெக்கார்ட் பண்ணது. இது நல்லா இருக்குது. ஐ ஜஸ்ட் லவ் 4K. பட் என்ன எனக்கு பிடிக்காது 4K. வணக்கம், நான் உங்கள் முகமது ராஜா. ஆக்சுவலி நான் வந்து இந்த வீடியோ இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஐ எம் ஜஸ்ட் அன்பாக்சிங் மை நியூ ஃபோன். பட் ஆக்சுவலி என்னென்னா நான் இதோட பொட்டென்ஷியல் டெஸ்ட் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ நல்லா வைடாக இருக்குது. நான் ஃபோன் வந்து நீங்களே பார்க்குறீங்க. நான் ஃபோன் லென்த் என் கை லென்த் இவ்வளோ தான் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைடாக இருக்குதுன்னு. கேமரா கீழே இருக்கிறதுனால நான் மேலே இங்கே பார்த்து பேசுகிறேன். எனக்கு பழக்கம் அதிகம். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து ஐ சைட் வந்து கொஞ்சம் அப்பில் இருக்குது. இங்கே பார்த்து பேசுகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஃபோன் இப்படி வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சா எனக்கு கொஞ்சம் ஈக்குவலாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் பர்ஃபெக்ட். ஃபன் வீடியோ. ஃபன் வீடியோனா ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும்ல. இன்பில்ட் டிக்டாக். ஸ்டிக்கர் செம்மையாக ஒர்க் ஆகுதுல்ல. போதும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நான் யூஸ் பண்ணிருக்கேன். அவ்வளோ சூடு இன்னும் ஆகலை. டேய் நான் கொலை பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் போயிடுறா. ஸ்கிப் ஆட். தலைவர் தர்பார் ரிவ்யூ. பரவாடா. சூப்பர் ஸ்டார் எவன் சொல்லுவான்? நைஸ்யா. தலைவர் தர்பார் சூப்பர் ஸ்டார் சொல்றா.
ஐ ஜஸ்ட் லவ் இட். ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க இங்கே, பட் அந்த சவுண்ட் வந்து சூப்பர் அமேசிங்காக இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் பேட்ரி லோ, கருமம் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இதில் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து நான் இதில் பார்க்கல, எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரில. ஸோ எனக்கு பார்த்த வரைக்கும், எனக்கு பண்ண வரைக்கும் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு. பட் அவுட்புட் கேமராவில் கம்ப்யூட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, காப்பி பண்ணி எடிட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நீங்கள் தான் இதை பார்த்துன்னு இருக்கீங்க. இப்போ வாய்ஸ் கூட இதில் தான் வருது. ஸோ மைக் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கீழே தம்ஸ் அப் பட்டன் தம்ஸ் அப் கொடுங்க, பிடிக்கல தம்ஸ் ஆன் கொடுத்துருங்க. ஏதாவது கமெண்ட்ஸ்னா கீழே கொடுங்க. நல்லா கமெண்ட்ஸ் கேட்ட கமெண்ட்ஸ் என்ன கொடுங்க, நோ இஷ்யூஸ், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஏதாவது நான் தப்பு பண்ணுறேன்னா, ஏதாவது ரொம்ப நல்லா பண்ணுறேன்னா, ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்க ஆசைப்பட்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ தட்ஸ் இட் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் முகமது ராஜா. see you, take care, டாடா, bye. ஆக்சுவலி இதில் தேர்ட் கேமரா ஒன்று இருக்குது. அது எதுக்கு இருக்குது, ஏன் இருக்குதுன்னு எனக்கு தெரில. பிகாஸ் அது யூஸே இல்லாமல் இருக்குது. இது வரைக்கும் நான் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 2 கேமரா, அந்த கை வச்சு பார்த்தேன், 2 கேமரா தான் ஒர்க் ஆகுது. இன்னும் வந்து அந்த க்ளோஸ்அப் சம்திங் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மேக்ரோ, அது வந்து ஒர்க்கே ஆகலை. இந்த விஷயமா நான் வந்து விவோ சிஇஓ கிட்ட பேசலான்னு இருக்கேன். கேன் யூ அரேஞ்ச் விவோ